அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு சமையல். உடல் ஆரோக்கியமாக இருக்க இந்த ரசம் வைத்து சாப்பிடுவதால் இருமல், சளி, கல்லீரல் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் வாங்க. சுட தண்ணீரில் எலுமிச்சை அளவு புளியை ஊற வைத்து 2 தக்காளியை போட்டு வைங்க. மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், பூண்டு, பட்டு பற்கள், தூதுவளை இலை சுத்தம் செய்தது 1 கைப்பிடி அளவு சேர்த்து கொரப்பாக அரைத்து விட்டு கொள்ளுங்க. புளியும் தக்காளியும் நன்றாக கரைத்து விட்டு கொள்ளுங்க. எண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்து அரைத்த பேஸ்ட் சேர்த்து தேவையான பெருங்காயம் சேர்த்து வதக்கி கரைத்து வைத்துள்ள புளியை தண்ணீரை விட்டு வேக வைத்துள்ள தோரம் பருப்பை சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்குங்க. கொதிக்க விடுங்க. மல்லி தூவி இறக்குங்க. இந்த ரசம் சாப்பிட ருசியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கும் சளி இருந்தால் சூப் போல் குடிக்க கொடுக்கலாம். சளி எல்லாம் வெளியே வந்துவிடும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த தூதுவளை ரசம் சாப்பிட்டு பயனடையுங்கள். நன்றி.